Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். ஓணம் நாளே நமக்கு ஞாபகம் வருது ஓணம் ஸ்பெஷல் அடை பிரதமன் தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீட்லயே அடை செஞ்சு அதை வச்சு அடை பிரதமன் எப்படி பண்றதுன்னு பாத்திரலாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இனி வந்து நம்ம அடை வாங்குறதுக்காக கடைக்கு போகவே வேணாங்க. நம்ம வீட்லயே ரொம்ப சீக்கிரமா அடை ரெடி பண்ணிடலாம். இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அடை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடை பிரதமன் தயாரிச்சிடலாம். அடை பண்றதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாங்க. இந்த பச்சரிசி மாவு வந்துட்டு லேசா வறுத்து அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. பச்சரிசி வந்துட்டு நீங்க நல்லா நினைச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதை வறுத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பச்சரிசி மாவு ரெடி ஆயிரும். இது கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. இதுல இப்ப வந்து இத தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இது நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. நம்ம வந்து மோஸ்ட்லி அடை வந்து வீட்டுல செய்ய மாட்டோம். கடையில வாங்கிதான் வந்துட்டு நம்ம அடை பிரதமன் செஞ்சிருப்போம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். அடை வந்து நீங்க அதிகமா பண்ணி வச்சிட்டீங்கன்னா கூட வேணுங்கும் போது நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சமே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நமக்கு தோசை மாவு பதத்துக்கு இருந்தா நமக்கு கரெக்டா இருக்குங்க. இது இப்ப பாருங்க, கட்டி எதுவுமே இல்ல, நல்லா நைஸா கலந்தாச்சு. தோசை மாவு பதத்துக்கு இப்ப இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்ப வாழை இலையை எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க வாழை இலைய. அதே வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுல நம்ம இப்ப மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை வந்துட்டு இந்த மாதிரி ஊத்திக்கோங்க. ஒரே இடத்துல ஊத்த வேண்டாம், இந்த மாதிரி லைட்டா ஊத்திக்கோங்க. அங்கங்க இந்த மாதிரி ஊத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். ஊத்ததுக்கு அப்புறமா இந்த வாழை இலைய வந்துட்டு இப்ப மடிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி மெதுவா இந்த மாதிரி வாழை இலைய மடிச்சுக்கோங்க. கார்னர்ல வந்தது இப்படி வந்து லைட்டா இப்படி மடக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து கீழே வராது. நான் வந்து இன்னைக்கு வாழை நார் இது கட்டுறதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கட் பண்ணி வாழை நார் எடுத்து இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. இந்த இலைய நீங்க வந்து நூல் கூட யூஸ் பண்ணி இதை கட்டி வச்சுக்கலாம். நூல், ரப்பர், இப்படி எது வேணாலும் யூஸ் பண்ணி கட்டி வச்சுக்கோங்க. இதைய இந்த மாதிரி இப்ப இன்னொரு வாழை இலையிலையும் இந்த மாதிரியே நம்ம வந்து ஊத்தி வாழை இலையும் மடக்கிடலாங்க. மாவு ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி அடைய நிறைய பண்ணி வெயில காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப மாவு ஊத்தியாச்சுங்க. இதை அப்படியே மடக்கிடலாம். அப்படியே லைட்டா மடக்கிட்டு கார்னர்ல எடுத்து இப்படி மேல வச்சு மடக்கிருக்குங்க. இப்போ நார் வச்சு கட்டிக்கலாங்க. இதைய அடை செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. நமக்கு ரொம்பவே சூப்பரா வந்துடும் பாருங்க. இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இலையில ஊத்தி அப்படியே வந்து வேக வச்சிடலாங்க. நம்ம ரோல் பண்ணிருக்க எல்லா இலையுமே வந்துட்டு வேக வச்சிடலாங்க. இட்லி சட்டியில முடி போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதுங்க. நமக்கு ரொம்ப சூப்பரான அடை ரெடி ஆயிடும். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தரலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே நாட் அவுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ரொம்ப சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ரோல் பண்ணிருக்க இலைய வந்துட்டு அப்படியே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடைய மட்டும் தனியா அப்படியே எடுத்துருங்க. அது ரொம்ப சூப்பரா வந்துடும், ஒட்டாது உங்களுக்கு. பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. பாருங்க இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இப்ப நம்ம இதை எடுத்து தனியா வச்சுக்கலாங்க. ஸ்பூனுல கூட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா வந்துடும். நம்ம வேக வச்சிருக்க அடைய வந்துட்டு இந்த மாதிரியே வந்து எடுத்து வச்சுக்கலாங்க இன்னொரு பிளேட்ல. ஒவ்வொரு இலையா எடுத்து அடைய மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பரா வந்துடும் உங்களுக்கு. நல்லாவே வெந்துருச்சுங்க. நீங்க வந்து கடையில வந்து அடை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு இந்த சும்மா வேக வச்சா போதுங்க உங்களுக்கு. இப்ப நம்ம வந்து அடை வந்து நல்லாவே வெந்துருச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க அடைய. உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நல்லா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடி பொடியா வேணும்னா ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இதை எடுத்து வச்சிட்டீங்கன்னா கூட இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளோட அடைய இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்ப வந்து இதை கழுவிடலாம். ஏதாவது வலுவலுன்னு இருந்துச்சுன்னா அது அப்படி இல்லாம இருக்கிறதுக்காக ஒரு 2 டைம் நல்லா அலசிக்கோங்க. கடையில வாங்குற அடையா இருந்தாலுமே அதை கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணுங்க. ஒரு 2-3 டைம் கழுவிட்டு எடுத்துக்கலாங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டும், ஓரளவுக்கு அப்படியே இருக்கட்டும். நீங்க இதை வந்து லைட்டா கூட வெயில்ல காய வச்சுக்கலாம் வேணும்னா. இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதுல வந்து நான் 2 கப் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. நீங்க 1.25 2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட குறைய வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். வெல்லம் எடுத்த கப்லயே வந்துட்டு நான் இன்னைக்கு 2 கப் தண்ணி ஊத்திக்கிறேங்க. ஊத்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. வெல்லம் எல்லாம் வந்துட்டு நம்ம ஊத்திருக்க தண்ணியில நல்லாவே கரையட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்ப வந்து வெல்லம்ல ஏதாச்சும் தூசி குப்பை எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு வடிகட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே வடிகட்டியாச்சுங்க. இத வந்து மறுபடியும் அந்த பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இப்ப வந்து இது கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்க 1 கப் அடைய வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அடைய சேர்த்துக்கோங்க உள்ள. இது நல்லா வேகட்டுங்க. நம்மளோட அடையில வந்து வெல்லம் எல்லாம் வந்துட்டு நல்லா இறங்கணும். அந்த இனிப்பெல்லாம் வந்து நல்லா இறங்குற அளவுக்கு சுண்டி வரட்டுங்க. வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க அடையில வந்துட்டு அந்த வெல்லத்தோட இனிப்பெல்லாமே வந்து நல்லா இறங்கிடுச்சு. அடுத்ததா வந்து தேங்காய் பால் ஒரு மூடி தேங்காவை எடுத்து நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேங்க. 3 கப் எடுத்திருக்கேன். அதுல வந்து 1 கப் நல்லா திக்கான தேங்காய் பால், கடைசியா கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தேங்காய் பால் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இப்ப ஊத்தியாச்சு. ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். ஓரளவு தண்ணியா இருக்கிற தேங்காய் பாலை வந்து இப்ப சேர்த்தாச்சுங்க. கொஞ்சம் திக்கான தேங்காய் பால் 1 கப் இருக்கு. நல்லா கெட்டியான தேங்காய் பால் வந்துட்டு இனி 1 கப் இருக்கு. அதை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க. இது வந்து சுண்டனதுக்கு அப்புறமா நான் வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியா இருக்கிற தேங்காய் பாலை இதுல சேர்த்துக்கலாங்க. பாருங்க
சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். இப்ப நம்ம 2 கப் தேங்காய் பாலை சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். அடப்பிரதமன் இந்த மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. பாருங்க, பார்க்கும் போதே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா திக்கான தேங்காய் பால் 1 கப் இதுல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான அடப்பிரதமன் ரெடி ஆயிட்டு இருக்குதுங்க. ஓணம் ஸ்பெஷல் அடப்பிரதமன் இப்ப நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. அடையெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப பாருங்க நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம பசும்பால் சேர்க்க கூடாதுங்க, தேங்காய் பால் சேர்த்து செஞ்சாதான் அடப்பிரதமன் நமக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம நெய் ஊத்திக்கலாங்க. இனி ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காயை நான் சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை போட்டு நெய்ல நல்லா வறுத்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாயாசத்து கூட இந்த நெய்ல வறுத்த தேங்காயை சாப்பிடும் போது நமக்கு அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான டேஸ்டா இருக்குங்க. நீங்க 1/2 மூடி தேங்காயை கூட இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம சின்ன சின்னதா கட் பண்ண தேங்காய் எல்லாம் நெய்ல நல்லா வறுத்தாச்சு. அதை அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்லயே முந்திரி, நிலக்கடலை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க. இப்போ இது அப்படியே பாயாசத்தில் ஊத்திடலாம். அந்த நெய்யோடவே நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காயும் பாயாசத்துல போட்டுடலாம். அப்படியே 3 ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க, பவுடர் பண்ணி. அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தேங்காயை நெய்ல வறுத்து கொட்டும் போது அவ்வளோ சூப்பரான ஸ்மெல் வரும். அப்பவே சாப்பிடலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரான ஓணம் ஸ்பெஷல் அடப்பிரதமன் நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சுங்க. இதை உங்க வீட்லயும் எல்லாரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். நீங்களும் இதை மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.